ஒட்டுமொத்த நாட்டையும், உலகத்தையுமே அதிர்ச்சியில உள்ளாக்கியிருக்கு டெல்லி சம்பவம். காரணம் என்ன? பாதுகாப்பு பலம் வாய்ந்த ஒரு பகுதி. அதுல ஒரு வெடி விபத்து சம்பவம். கார்ல இருந்து ஒரு பிளாஸ்ட் ஆகுது. அந்த பிளாஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த நாட்டையும் ஒரு பதட்டத்துக்கு ஆளாக்கியிருக்கு. காரணம் அதுக்கு கொஞ்சம் முன்னால தான் 2000 கிலோவுக்கும் அதிகமான வெடிபொருட்கள கைப்பற்றுது பாதுகாப்பு படை. அப்படி கைப்பற்றக்கூடிய பாதுகாப்பு படை முக்கியமான சில விஷயங்கள வெளியில கொண்டு வரார்கள். என்ன அப்டின்னா, இந்த ஒட்டுமொத்த வெடிமருந்துகளையும் வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறது ஹை ப்ரொஃபைல் டாக்டர் மாரி ஆட்கள். அவங்கள போய் பெரிய அளவுல சந்தேகப்பட்டு ஏஜென்சிகள் பின்னாடி ஓடுறது ரொம்ப ரேர். தீவிரவாதிகள் இப்ப இந்த மாரி ஆட்கள அதாவது அந்தஸ்து மிக்க ஆட்களை ஹையர் பண்ண ஆரம்பிச்சிருக்கார்கள் அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியான விஷயமா பார்க்கப்படுது. காரணம் இவர்கள ஸ்க்ரூட்டனிட்டி பண்ணி உள்ளுக்குள்ள போறது அப்படிங்கிறது சிக்கலான விஷயம். யாரும் பெரிய அளவுல சந்தேகப்பட மாட்டார்கள். சந்தேகப்பட்டா போய் கேட்க போறார்கள். ஏஜென்சிகளுக்கு எல்லா செல்வாக்கும் இருக்கு, ஸ்பை இருக்கு. இருந்தாலும் இது ஒரு புது பேட்டர்ன நம்ம இருக்க இருக்க புது பேட்டர்ன தீவிரவாதிகள் கையாள்றார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சு வெளிக்கொண்டு வரார்கள். கிலோ கணக்குல பொருட்கள் சீஸ் பண்ணப்படுது. அது மட்டும் கிடையாது. துப்பாக்கி போன்ற தோட்டாக்கள், துப்பாக்கி அப்படின்னு ஏகப்பட்ட நாசகார வேலையை செய்யக்கூடிய அம்புட்டு விஷயங்களும் அந்த இடத்துல இருக்கு. எல்லாத்தையும் பாதுகாப்பு படை கைப்பற்றுறார்கள். இந்த இடத்துல தான் அடுத்த சம்பவம் நடக்குது. டெல்லியில கார் வெடிக்குது. அந்த கார்ல இருந்த ஒரு நபர் 3 நபர்கள் இருந்தார்கள்னு தகவல் வருது. ஒரு நபர்னு தகவல் வருது. இப்போதைக்கு அந்த கார்ல இருந்த நபர் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. டாக்டர் உமர் அப்படிங்கிறவரு, அவரும் மருத்துவர் தான். அவரு கண்டுபிடிக்கப்படுறாரு. அவர் எந்த பகுதிய சார்ந்த நபர் அப்படின்னா, காஷ்மீர்ல புல்வாமா பகுதி. எங்க தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சோ, அந்த பகுதிய சேர்ந்த ஆளு. இந்த க டெல்லி சம்பவத்துல தொடர்பு இருக்கு. டெல்லி சம்பவத்துக்கு அவர் பயன்படுத்தின கார் அப்படிங்கிறது ஃபரிதாபாத் ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபரிதாபாத்ல ஒரு ஓனர் கையில இருந்திருக்கு. அடுத்து 2, 3 பேர் கையில டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஆனா யாரும் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணல ஏர்டெக். அப்படி ஃபரிதாபாத்துக்குள்ளேயே 2, 3 செல் நடந்திருக்கு. அந்த கார் 2, 3 கை மாத்தி இருக்கார்கள். அதுக்கப்புறம் உமர் கையில வந்திருக்கு. எங்க காஷ்மீரை சேர்ந்த புல்வாமா பகுதியை சேர்ந்த நபர்கிட்ட இந்த கார் வந்திருக்கு. அதே சமயம் பாதுகாப்பு படைகள் பெரிய அளவுல ரைடு நடத்தி வெடிபொருட்களை கைப்பற்றும் போது டெல்லி சம்பவத்துல ஈடுபடக்கூடிய இதே நபர் ஃபரிதாபாத்லயும் இருந்திருக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னமும் ஒரு கிளியரான பிக்சர் இல்ல. அங்க வெடிபொருட்கள் சீஸ் ஆகுது. அங்க இருந்து பொருட்களை டெல்லிக்கு மாத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மாத்தும் வழியில தான் இந்த விபத்து நடந்திருக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா இன்னமும் பல விஷயங்கள் இருக்கு. இந்த கார் பார்க்கிங்க்கு வந்திருக்கு. வந்து ஒரு 3 மணி நேரம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கிங்கை விட்டு வெளில வந்திருக்கு. சிக்னல் வந்திருக்கு. பிளாஸ்ட் ஆயிருக்கு. ஒருவேளை வெடிபொருட்கள வேற பகுதிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணவா? இல்ல வெடிபொருட்கள வெடிக்க வைக்கவா? அப்படின்னு பல விஷயங்கள் தொடர்ந்து விசாரணையில இருக்கு. விசாரணை அமைப்புகள் முழு வேகத்துல முடுக்கி விடப்பட்டிருக்கு. அதே மாரி பஹல்காம்ல இருக்கக்கூடிய டாக்டர் உமரோட வீடு இப்ப முழுசா ரைட்ல இருக்கு. அங்கிருந்து லேப்டாப், மொபைல் ஃபோன் போன்ற விஷயங்கள சீஸ் பண்ணியிருக்கார்கள். அதிலிருந்து சில டேட்டாக்கள் வெளியில வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஒரு மிகப்பெரிய அதாவது ஃபரிதாபாத்ல நடந்த ரெய்டுல முதல்ல கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, ஒரு நாசகார சதி வேலைக்கு தயாரா இருந்த கும்பல அப்படியே போய் ஃப்ரீஸ் பண்ணி தட்டி தூக்கிருச்சு இந்திய பாதுகாப்பு படை அப்படிங்கிறது தான். காரணம் வெடிபொருட்களோட ரேஞ்சும் ஜாஸ்தி. ஆட்கள் எல்லாரும் மருத்துவர்கள் அப்படிங்கிறனால பெரிய அளவு சந்தேக வளையம் முதல் சந்தேக வளையத்துல இருக்க மாட்டார்கள். அதுக்கடுத்து அவர்கள் நடவடிக்கை, ஏஜென்சியோட சிக்னல், உளவு இது போன்ற விஷயங்கள்ல மாட்டிக்குவாங்க. மாட்டுனனால தானே ரைடு போய் கைப்பற்ற முடியுது. ஆனாலும் தீவிரவாதிகள் ஒரு புது பேட்டர்ன கையாள ஆரம்பிச்சிருக்கார்கள். ஏற்கனவே பல தகவல்கள் வந்துச்சு. அதாவது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜெய்ஷ் இ முகமது போன்ற தீவிரவாத அமைப்பு பெண்கள ஹையர் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். ஓப்பனாவே அவனுங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. காரணம் தீவிரவாத செயல் பண்ண முடியல அப்படிங்கிறனால. இப்ப அடுத்த கட்டமா இந்த மாரி ஹை ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடிய ஆட்கள மூளை செலவு பண்ணி
ஈடுபட வைக்கிறார்கள் அப்படிங்கிறது இப்ப முதல் கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. எல்லாரையும் கஸ்டடியில எடுத்திருக்கார்கள். விசாரணையில மேலும் பல விவரங்கள் வரும். டெல்லி சம்பவம் அப்படிங்கிறது துயர சம்பவம். காரணம் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்திருக்கார்கள். 30க்கும் மேற்பட்ட நபர்கள் மருத்துவமனையில இருக்கார்கள். காயம் கொஞ்சம் ஹெவி அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப வண்டியில 3 பேரா, 1 நபரா? அப்படிங்கிற விசாரணை ரொம்ப தீவிரமா போய்க்கிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த கேங் வேற எங்கெங்க சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விசாரணையும் ரொம்ப தீவிரமா போய்க்கிட்டு இருக்கு. இனி வரும் நேரங்கள்ல அந்த பர்ட்டிகுலர் லொகேஷன்ல பிளாஸ்ட் ஆனது பிளானா இல்ல அன்பிளான்டா பிளாஸ்ட் ஆயிருச்சா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரணை தீவிரமா தொடருது. மொத வரும்போது ஒருவேளை கேஸ் வெடிச்சிருக்குமோ, சிலிண்டர் வெடிச்சிருக்குமோ அப்படிங்கிற கோணத்துல தான் தகவல்கள் பரவுச்சு. ஆனா, அந்த பிளாஸ்ட்டோட வீரியம் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கும்போதும், அடுத்து இந்த வண்டியோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் அதாவது 2, 3 கை மாறியிருக்கு. ஃபரிதாபாத்ல தான் இருந்திருக்கு. அங்கருந்து தான் செக் அவுட் ஆகுது. எப்ப ரைடு நடக்கும்போது. அதுக்கடுத்து ஃபரிதாபாத்ல இருந்து செக் அவுட் ஆகக்கூடிய அந்த வண்டி ஓட்டுன ஆளோட தொடர்பு பஹல்காம் வரையும் போகுது அப்படிங்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா சந்தேகங்கள் ஜாஸ்தி ஆயிக்கிட்டே இருக்கு. ஏஜென்சிகள் அந்த ரூட்லயும் மானிட்டர் பண்ணி, ஸ்க்ரூட்டினிட்டி பண்ணி போய்க்கிட்டு இருக்கார்கள். மிக விரைவில் முழுமையான தகவல ஏஜென்சிகள் வெளியிடும். அப்ப நம்மளும் இங்க விரிவா பார்ப்போம்.